ஹாய் வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டே வேறு. யூஸ்வலாக சண்டே தான் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி கப்பலில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சண்டே பிரியாணி டே. ஆனால் எங்கள் கப்பலில் எங்கள் சீஃப் குக்னால் சென்னை ஸ்டைல் பிரியாணியோ இல்லை ஒரு நல்ல தம் பிரியாணியோ செஞ்சு கொடுக்க முடியலை. அதனால களத்தில் நானே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நானே கப்பலில் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு கேப்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பிரியாணி செய்கிறதுக்காக கேலிக்கு போயிட்டுருக்கேன். இப்போது இதில் என்ன கதைனா, எனக்கே பிரியாணி ஆக்சுவலாக செய்ய தெரியாதுங்க, சாப்பிட மட்டும் நல்லா தெரியும். பிரியாணி எல்லாருக்கும் ஒரு எமோஷன் மாதிரி. எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த தம் பிரியாணிஸ் சாப்பிட்ருக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு ஸ்டைல் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஆம்பூர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டைலில் பிரியாணி செய்வாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னா, என்னோடய அப்பா ஒமானில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் ஒமானில் வாழ்ந்துட்டு இருந்தவர். பட் என்னென்னா அவர் ப்ராப்பராக பல்லாவரத்தில் இருந்த ஒரு ப்ராப்பர் சென்னை தமிழ் முஸ்லீம். பட் அவர் ஒமானில் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பர்ஷியன் ஸ்டைல் ஆஃப் பிரியாணி கற்றுட்டு அதை ஒரு சென்னையோட ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு விதமான ஒரு பிரியாணி செய்வார். ரொம்ப அருமையாக இருக்கும். அதை எங்கள் அப்பா கற்றுக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாடிஃபைலாம் பண்ணி அவருக்குன்ட்டு ஒரு சொந்தமாக ஒரு ரெசிபி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. அதை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை எக்ஸப்ட் ஃபார் மை ஒய்ஃப். என் ஒய்ஃப் பிரகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டேருந்து அந்த பிரியாணி ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருந்து செஞ்சு பார்த்து அந்த ரெசிபியை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி அதை எங்களுக்கு சர்வ் பண்ணுவான் என் ஒய்ஃபு. இப்போது என்ன கதைன்னா, வீட்டில் 1 கிலோ அரிசியில் செய்கிறது ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே 23 பேருக்கு செய்யணும் அப்படின்றபோது அது எந்த கோலத்தில் வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே சத்தியமாக தெரியாது. செஞ்சதுக்கப்புறமா நான் செய்யும் போதும் உங்களுக்கு ஒரு சில விஷுவல்ஸ் காட்டுறேன். பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டவங்களோட ரிவ்யூஸும் நம்ம கேட்போம். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் நம்ம முதல்ல ரெடி பண்ணோம். ஸோ நம்மளோட பேஸில் ஃபஸ்ட்டு வர போகிறது ஆயில் அண்ட் நெய். இப்போது ஆயில் கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ ரைஸுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கிலோவுக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு மசாலா மட்டும் தனியாக பிரித்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி நம்ம கொடுக்கணும். 5 அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா சோறு ஒட்ட ஆரம்பிச்சிடும். உதிரியாக வர்றது உதிரியாக வராது. ஆனால் மேட்ரு என்னென்னா, இதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, ஏதோ பெரிய மேதாவி பெரிய பிரியாணி பாய் மாதிரி நினச்சிடாதீங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒய்ஃபுக்கிட்ட அப்பா கிட்டலாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனும் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இது கோல்டு ஃப்ரை, அதாவது கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகணும்.
Welcome to the galley, and today's second officer is the chief cook here. Hello. எனக்கு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். சின்ன வயசுலேருந்து நாங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து பிரியாணி ரொம்ப அருமையாக பண்ணுவான். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டால் ஒண்டர்ஃபுல் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுவான். என்ன காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். செம்ம ஸ்டைலிஷாக வந்து பண்ணுவான். ஸோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஐட்டம், அதாவது சிக்கன் வித் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி சால்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரைஸை வச்சு தம் வச்சுருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன். கலர் அண்ட் டெக்ஸ்டர் பார்க்குறீங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம், சால்ட் ஆட் பண்ணோம், ரைஸ் ஆட் பண்ணோம், ஏகப்பட்ட விஷயத்தை இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியாக பிரியாணியை ரெடி பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி டெக்ஸ்டர், கலர், டேஸ்ட் இதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது பார்க்குறது. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் now. ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. எப்படி ஸ்மெல்லு, அரோமா? சூப்பர் சார். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்து ரொம்ப சூடாக இருக்கும். வா சூப்பர். தேங்க்யூ வெரி மச். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணி, அதாவது இத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி சூப்பராக வந்திருக்கு.